3G vertical பொசிஷனில் 12 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட மைல்ட் ஸ்டீல் பிளேட்டில் சிங்கிள் V-butt ஜாயிண்ட் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். வரைபடத்தில் உள்ளது போல ஜாபை ப்ரிப்பேர் செய்தல், கேஸ் கட்டிங் மூலம் பிளேட்களை பெவல் செய்தல், ஜாபில் ரூட் கேப்பை செட் செய்தல் மற்றும் டாக் வெல்ட் செய்தல், வெர்டிகல் பொசிஷனில் ரூட், செகண்ட் மற்றும் தேர்ட் ரன்களை டெபாசிட் செய்தல், சுத்தம் செய்து சர்ஃபேஸில் உள்ள டிஃபெக்ட்களை ஆய்வு செய்தல். நூற்றி 50 மற்றும் 12 மில்லிமீட்டர் அளவிலான மைல்டு ஸ்டீலில் சிங்கிள் வி ஜாயிண்ட் பட் வெல்டிங்க்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள். E6010 அல்லது E6011 போன்ற பொருத்தமான வெல்டிங் எலக்ட்ரோடுடன் கூடிய ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் SMAW, மெட்டல் ஃபைல்ஸ், கிளாம்ப்ஸ், வெல்டிங் டேபிள், வயர் பிரஷ் மற்றும் சிப்பிங் ஹேமர். சிங்கிள் வி பட் ஜாயிண்ட் வெல்டிங் செய்வதற்கான செயல்முறையை காண்போம். மெட்டல் பீஸ்களின் எட்ஜ்களை பெவலிங் செய்து ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். இரு பிளேட்களின் பெவல் ஆங்கிள் 30 முதல் 35 டிகிரியாக இருக்க வேண்டும். எட்ஜ்களை பெவலிங் செய்யும் போது ரூட் ஃபேஸின் அளவு 1.5 மில்லிமீட்டர் மற்றும் ரூட் கேப்பின் அளவு 2 மில்லிமீட்டராக மெயின்டைன் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானது. வெல்டிங் ப்ராசஸை தொடங்குவதற்கு முன்னர் முறையான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட்டை அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போது ஜாயிண்டின் ரூட் சைடில் 177 டிகிரியில் பிளேட்களை ப்ரீசெட் செய்ய வேண்டும் மற்றும் சரியான அலைன்மெண்டில் இரு முனைகளிலும் டாக் வெல்ட் செய்ய வேண்டும். 3.15 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட மைல்டு ஸ்டீல் எலக்ட்ரோட் மற்றும் 110 ஆம்பையர் கரண்டை பயன்படுத்த வேண்டும். பிளேட்டின் அடிப்பகுதியில் இருந்து மேல் நோக்கி ரூட் ரன் டெபாசிட் செய்ய தொடங்க வேண்டும். மேலும் ஒரு சீரான ரூட் பெனிட்ரேஷனை மெயின்டைன் செய்ய வேண்டும். எலக்ட்ரோட் மற்றும் வெல்ட்மெண்ட் ஆக்சிஸ்க்கு இடையேயான கோணம் 80 டிகிரியாக இருக்க வேண்டும். மேலும் பிளேட்கள் மற்றும் எலக்ட்ரோடுக்கு இடையேயான கோணம் 90 டிகிரியாக இருக்க வேண்டும். ரூட் ரன்னை நிறைவு செய்த பிறகு வெல்ட் செய்யப்பட்ட பகுதியை சிப்பிங் ஹேமர் மற்றும் வயர் பிரஷை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். இப்போது 4 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட எலக்ட்ரோட் மற்றும் 150 ஆம்பையர் கரண்டை பயன்படுத்தி இன்டர்மீடியேட் ரன்னை டெபாசிட் செய்ய வேண்டும். இன்டர்மீடியேட் ரன்னுக்கு எலக்ட்ரோடில் வீவிங் மோஷனை பயன்படுத்த வேண்டும். இன்டர்மீடியேட் ரன்னை நிறைவு செய்த பிறகு வெல்ட் செய்யப்பட்ட பகுதியை ஸ்லாக் இல்லாமல் முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். ஃபைனல் ரன்னை டெபாசிட் செய்வதற்கு 4 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட எலக்ட்ரோட் மற்றும் 150 ஆம்பையர் கரண்டை பயன்படுத்த வேண்டும். ஃபைனல் ரன்னுக்கு எலக்ட்ரோடில் ஒரு முறையான வீவிங் மோஷனை பயன்படுத்துதல் அவசியம். சிப்பிங் ஹேமரை பயன்படுத்தி ஸ்லாக்களை நீக்க வேண்டும் மற்றும் வயர் பிரஷை பயன்படுத்தி வெல்ட் பீடை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும். இறுதியாக ரூட் பெனிட்ரேஷன், அண்டர்கட், ப்ளோ ஹோல்ஸ் மற்றும் எக்ஸஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஆய்வு செய்ய வேண்டும்.
இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். மைல்ட் ஸ்டீல் பிளேட்களின் எட்ஜ்களை பெவலிங் செய்து ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். இரு பிளேட்களின் பெவல் ஆங்கிள் 30 முதல் 35 டிகிரியாக இருக்க வேண்டும். பிளேட்டின் அடிப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி ரூட் ரன் டெபாசிட் செய்ய தொடங்க வேண்டும். 4 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட எலக்ட்ரோட் மற்றும் 150 ஆம்பையர் கரண்டை பயன்படுத்தி இன்டர்மீடியேட் ரன்னை டெபாசிட் செய்ய வேண்டும். ஃபைனல் ரன்னை நிறைவு செய்த பிறகு ரூட் பெனிட்ரேஷன், அண்டர்கட், ப்ளோ ஹோல்ஸ் மற்றும் எக்ஸஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கண்களால் பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். 3G வெர்டிகல் பொசிஷனில் 12 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட மைல்ட் ஸ்டீல் பிளேட்டில் சிங்கிள் வி பட் ஜாயிண்ட் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.